ஓகே. நீ திட்டுங்க. தாராளமா திட்டுங்க. யார் யார் என்னென்ன சொன்னாங்களோ, என்னென்ன டாபிக்ல பேசுனாங்களோ, எல்லாத்தையுமே சொல்லி திட்டுங்க. பட் வந்து எனக்கு வந்து ஓகே பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா ஐ வோன்ட் சே இட்ஸ் பெர்ஃபெக்ட். அந்த கரெக்ட்டா ஒரு பாவக்காய் ஜூஸ குடுத்து, இந்த மாரி தான் இருந்துச்சு. ஷோ கேவலமா இருந்துச்சு. ஷோ கேவலமா இருந்துச்சுன்னு நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நான் இங்க வரல. ஓகே. ஷோ கேவலமா இருக்குன்றத நாங்க சொல்றோம். எதனால கேவலமா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. மூஞ்சி மேல அடிச்ச மாரி சொன்னா தான் பிஹேவியர சேஞ்ச் பண்ணுவாங்க. அங்க வந்து நீங்க ஹிண்ட் குடுக்குறீங்களா? ஹிண்ட் குடுத்தே கம்முனு எனக்கு புரியல. இங்க பாரு மச்சான், ஆக்சுவலி நான் வந்து உன்கிட்ட க்ளோஸா பேசுறதுனால தான் வந்து இவங்கலாம் என்ன ஒதுக்குறாங்க. டேய் இவ்ளோ நேரம் நல்லா தானடா பேசுனேன். இப்ப தானடா உனக்கு கையெல்லாம் நான் தட்டுனேன். என்னடா பொசுக்குன்னு இப்படி பேசுற? பார்வதி கிளாரிட்டியா சொன்னா கூட ஹி இஸ் நாட் அக்செப்டிங் அப்படின்றது தான் வந்து ஐ ஃபீல். தெரியல. மேபி நீங்க மேல வாங்களேன். எனக்கு மட்டும் தான் இருக்கா? உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. ஐ வாஸ் நாட் தட் மச் சாட்டிஸ்ஃபைட் வித் தி எபிசோட். மேபி யூ கேன் பிளேஸ் யுவர் பாயிண்ட்ஸ். இஃப் யூ வாண்ட் கம் டூ ஸ்பீக்கர் யூ கேன். எஸ் டாம். இந்த வாரம் வாரம் என்னதான் பண்ண போறாங்கன்னே தெரியல. இந்த டாஸ்க்கும் ஒழுங்கா கொடுக்க மாட்டேன்றானுங்க. இது கடுப்பா இருக்கு. இந்த எபிசோடே பார்க்க வேணாம் தான் தோணுது. நாளைக்கு அது ஏதோ வைல்ட் கார்டு ஏதாவது வராங்கன்னு சொல்லுங்க. ஏன் நாளைக்கு ஆஸ் ஆஃப் நவ் நான் பார்த்தத வச்சு சொல்றேன். இப்போ உங்களுக்கு பெர்சனலா தெரியுமாட்டாம் அப்படின்னு கேட்டா டெஃபினட்டா எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. எனக்கு உள்ள யாருமே இல்ல. நான் ட்வீட்ஸ வச்சு தான் சொல்றேன். ஆஸ் ஆஃப் நவ் வந்து பிரஜின் வந்து கம்பல்சரி உள்ள போறாரு அப்படின்றது நியூஸு. அதுக்கடுத்து கமலேஷ் அப்படின்றவரு சன் டிவில சீரியல் பண்றாருல்ல, அவரு இருக்கலாம் அப்படின்றதும் நியூஸ். பட் அது 100% கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது. தென் அ அவங்க அவங்க பேர் என்ன? பிரியா கணேஷா? வாட்ஸ் ஹர் நேம்? பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சிருப்பாங்களே, மருமகளா வருவாங்களே, ஃபர்ஸ்ட் பையனுக்கு. ஜெனி ஜெனி ஜெனி. ஜெனி. அப்ப வந்து நீங்க ஜெனி, கேஆர் விஜயா மாரி ஜெனின்னு சொல்லி அந்த கேரக்டர சொல்லி தான் நீங்க சொல்லுவீங்க. ஒரிஜினல் நேம் சொல்ல மாட்டீங்க. யார் சாமி நீங்கலாம்? ஸோ யா அ அவங்க வந்து போறாங்க அப்படின்றது வந்து எனக்கு பார்த்ததுல கன்ஃபார்மா தெரிஞ்ச விஷயங்கள். பட் அத தவிர்த்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாது. எனக்கு கேட்டா விஜய் சேதுபதி பண்றது கரெக்ட் தான். அங்க கேம் ஆடுறதுன்னு பாத்தீங்கன்னா அங்க 5 பேர் தான் ஆடுறாங்க. அவங்களையும் திட்டி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது அது நோ பாக்குறதுல. திட்டி அதனால நோ திட்டி உட்கார வைக்கிறது கிடையாது பரத். இங்க நான் என்ன சொல்றேன்னா, திட்டுறது வேற. அந்த பாயிண்ட்ட சொன்னா தானே புரியும். இப்ப வந்து இவரு என்ன சொல்றாருன்னா வந்து என்கரேஜ் பண்ணி விட்டுருக்காரு. ஒரு பாயிண்ட் நீங்க நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. நியாயத்த தட்டி கேட்கிறது வந்து குரூப்பிசம் கிடையாது. நீங்க குரூப்பிசம்னு நெனச்சு அமைதியா இருக்க வேணாம். இப்ப என்ன பண்றீங்க? அன்பு கேங் 2.0க்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்கன்னு அத எடுத்துக்கலாமா? அப்ப அவங்க அவங்க மண்டைக்குள்ள அப்படித்தானே அது போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ வாட் யூ ஆர் ட்ரையிங் டூ சே டூ த ஷோ. எஸ் ரோஷ் வந்திருக்காங்க. ரோஷ் வந்து இன்னைக்கு எபிசோடு நேர்ல வேற போய் பார்த்துட்டு வந்தாங்க. சனிக்கிழமை எபிசோடு. அப்படிதானே ரோஷ்? ரோஷ். கேட்டேன் ரோஷ். ஒரு ஈவினிங் உங்களோட ஸ்பேஸ் ஒரு 10 நிமிஷம் கேட்டேன். எஸ் ரோஷ் சொல்லுங்க. உங்களுக்கு இன்னையோட எபிசோட் வந்து சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சா ரோஷ்? நேர்ல நீங்க போனீங்கல்ல. யூ ஃபெல்ட் குட் ஆர் ஓகே? இல்லன்னா வந்து என்ன நீங்க ஆக்சுவலா ஃபீல் பண்றீங்க? சொல்லுங்க. படித்தவுடன் கிழித்து விடவும். படித்தவுடன் கிழித்து விடவும். கிழித்து விடவும். ஓகே. இல்லையா? இல்லங்க. இல்ல. நம்ப இவ்ளோ இஷ்யூ சொன்னோம். இவரு என்ன சொல்றாருன்னா, வெளியில ஆல்ரெடி ரெட் கார்ட் குடுக்கறத பத்தி பேசிட்டாங்கன்னு சொல்றாரு. ஓகே. ஐயா, நீ உட்கார்ந்து எங்க ட்வீட்ட படிச்சு நாங்க என்ன சொன்னோன்றது உன்ன கேட்க சொல்லலையா? உள்ள என்ன நடந்துச்சோ அத கேளுயா! அப்படின்னு தானே சொன்னோம். ஆல்ரெடி துப்புறாங்க. ரேட்டிங் இல்ல. ஷோ நல்லா இல்ல. சொல்ட்டேன். போன வாரமே ஒருத்தவங்க கேட்டாங்க. டிவி ரிமோட்ட மாத்தணுமான்னு சொல்லி. அவங்க கிட்ட நான் சொன்னேன். ஆனா வந்து, இது இப்படியே போச்சு அப்படின்னா, அவங்களே பார்க்கலன்னா, நீங்க உள்ள உட்கார்ந்து என்ன பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிறீங்க. நான் என்ன கேட்கிறேன், ஆதிரை உங்களுக்கு அவர் மூஞ்சி மேல கால தூக்குற தைரியத்த யாரு குடுத்தா? மூஞ்சி மேல கால வச்சுருவீங்களா? விழுந்தே நான் போகட்டுமே, சொல்லவா? தள்ளி போகட்டுமே, அத வீக்கெண்ட்ல கேட்கறதுக்கு தானே நான் இருக்கேன். யாரு உங்களுக்கு தைரியம் குடுத்தது? மூஞ்சி மேல கால வைக்கன்னு தானே கேட்டுருக்கணும். நான் சொல்லவா? ம். அது நான் இன்னும் 1 ஹவர் எபிசோட் பார்க்கல. ம்ஹ்ம். ஆனா, அது ஆதிரை ஆதிரை குடுத்த தன்னிலை விளக்கம் வந்துச்சா? ஆதிரை வரல. ஆ. ஆதிரை என்ன சொன்னாங்கன்னா, வினோத் வந்து பாட்டில உதைக்க ஐ மீன் பாட்டில் ஆமா. பக்கத்துல அது வந்துச்சு. அவரு வந்து உதைக்கும்போது என் என் பாட்டில் மேல கால் படுற மாதிரி இருந்துச்சு.
அதனால வந்து நான் வந்து கோவத்துல வந்து கால இப்படி அப்ப நான் இந்த மாரி பண்ணட்டா? ஆ ம். அவரு பண்ணதையே நான் பண்ணி காட்டினேன். அவரு பதிலுக்கு திருப்பி பண்ணி காட்டினாரு அப்படின்னு ஒரு அந்தர்பல்ட்டி அடிச்சிருச்சு. இங்க ம். பிரச்சனை என்னன்னா, விஜய் ஷோ பார்க்கறது கிடையாது. கம்ப்ளீட்டா டாக் பேக் மட்டும் தான். அதனால தான் அது ஆதிரை இன்டென்ஷனலா பண்ணுச்சா, இல்ல வினோத் பண்ணத பண்ணி காட்டிச்சான்னு அவருக்கு தெரியல. இப்ப அங்க எஃப்ஜேக்கு வந்து ஒரு கிளாப் இல்ல. ஒரு ஈ காக்கா ஆடல. சரியா? கம்ப்ளீட்டா ஒரு ஈ காக்கா ஆடல. ஆனா ஃபேக் கிளாப் போட்டாங்க. ஸ்டிமுலேட் பண்றாங்க. எல்லாரும் கை தட்டணும்னு. ஆனா எவனும் கை தட்டல. லிட்ரலா எவனும் கை தட்டல. நான்லாம் கை கட்டி உட்கார்ந்திருந்தேன். உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ரோஷ். பரத் ரோஷ் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? இல்ல கேட்கல. ம்ஹ்ஹ்ஹ்ம். ரோஷ் உங்களுடைய நெட்வொர்க் வந்து எங்கேயோ அகல பாதாளத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். எஸ். ஆஸ் ஒன் லைனா நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். ஐ வாஸ் நாட் அட் ஆல் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஷோ. அதனால தான் இன்னைக்கு நான் எபிசோட் பார்க்கும்போதே ஒரு டப் ஐஸ்கிரீம் வாங்கி உட்காந்துட்டேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் அத பார்க்கும்போது நமக்கு வயித்தெரிச்சலா இருக்கும். அந்த வயித்தெரிச்சல போக்குறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் குளு குளுன்னு வச்சுக்கணும்ல. அதனால பார்த்தேன். பட் நாளைக்கு எபிசோட்ல ஆ, இன்னமும் பயங்கரமா இருக்கு அப்படின்னு இப்ப சொன்னாங்க. கேக்குதா? கேக்குது, கேக்குது. அதுதான் என்ன பிரச்சனைனா டாம், இவரு கம்ப்ளீட்டா டாக் பேக் டாம். எங்கேயுமே ஒரு எபிசோட் பார்க்கல. அதுதான் மேஜர் ஷோவோட ஃபெயிலியர். ஆனா, அவரு டாக் பேக்க வச்சு இப்ப நான் அவர்கிட்ட கொஸ்டின் வச்சேன். ஓகேவா? உங்க ம்ஹ்ம். மேல ரொம்ப காட்டமா விமர்சனம் வைக்கப்படுது. அப்ப அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உள்ள இருக்கிறவங்க சோல் ரெஸ்பான்சிபிள். அவங்க பண்ற எல்லாத்துக்குமே. ஆனா ஃபேஸ் யாரோட ஃபேஸ்? பிக் பாஸ் அப்படின்ற ஒண்ணத்துக்கு கம்ப்ளீட்டா ஃபேஸ் ஆஃப் வந்து நீங்க தான். அதே மாரி ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவும் அதாவது எங்களோட கொஸ்டின்லாம் நீங்க வைப்பீங்கங்கிறதுனால தான் நீங்க இங்க இருக்கீங்க. அப்போ நீங்க ஆடியன்ஸோட இத எதுவுமே பல்ஸ கேட்ச் பண்ணி நீங்க பேசல அப்படின்ற ஒரு ரொம்ப காட்டமான விமர்சனம் உங்க மேல இருக்குல்ல. அதுக்கு என்ன இருந்ததுலயே எனக்கு மட்டும் தான் ஒரு 15 நிமிஷம் அவரு தன்னிலை விளக்கம் குடுத்தாரு. அதாவது இந்த கண்டஸ்டன்ட்ஸ் சுத்துனது பத்தல. விஜேஎஸ் தன்னிலை விளக்கம் குடுத்து சுத்திக்கிட்டு இருக்கிறாரு இப்ப. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, அந்த பாவக்காய் ஜூஸ் இவரு கொஞ்சம் குடுங்க. சுத்துனவர் தான் குடிக்க சொன்னார்ல, அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. நானும் எப்படா முடிப்பாரு? எப்படா உட்காரலாம்? அப்படின்னு நின்னுக்கிட்டே இருந்தேன். அப்ப அவரு சொல்றாரு, "நான் இங்க பேசலையா? ஆனா உண்மைய சொல்லவா? அவர் அங்க பேச தான் செஞ்சாரு டாம். அவர் நெறைய விஷயத்த கோவமா தான் கேட்டாரு. கோவமா தான் அட்ரஸ் பண்ணாரு. இந்த மேக்கர்ஸ் கிட்ட தான் பிரச்சனை. கம்ப்ளீட்டா எடிட்ல தூக்குறாய்ங்க. யாருக்கு ஃபேவர் பண்ண இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. கமருதீன அடிச்சு, அடிச்சு கமருதீன வின்னர் ஆக்கிருவாய்ங்க. ஆனா அது அப்படி கிடையாது. அடிக்கிறதுனால ஒருத்தன் வின்னர். இது காலையில இது இன்னைக்கு மத்தியானம் நான் வந்த உடனே ஸ்பேஸ் போட்டப்ப, ஜாக்லின அடிச்சு, அடிச்சு இப்படி ஆக்குனாங்க. அதுக்கு முன்னுக்கு 2 பேர சொன்னாங்க. ஏங்க இவங்கலாம் ஜாக்லின் வின்னரா? விளையாண்டாங்கங்க. இல்ல மனசாட்சி அததான் வேணாமா? சொல்றேன். ஆ, ஆ. இவங்கலாம் வின்னரா? இப்ப அடிச்சு இவங்கலாம் ஆளாக்கிட்டாங்க. அடிச்சு இவங்க ஆளாக்குறதுனால, இவங்க வின்னர் ஆயிட்டாங்களா? இல்ல. அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறீங்க? கமருதீன் அடிச்சா கமருதீன் வின்னர் ஆயிடுவானா? அவன் என்ன பண்றான் உள்ளன்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்ப கமருதீன் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சான். அது வந்துச்சான்னு எனக்கு தெரியல. வாட்டர் பாட்டிலால அடிக்க வந்தாங்க. நான் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொன்னான். இது நான் நான் பார்க்கல. ஃப்ரைடே ஓகே. எபிசோட்ல இருக்கலாம். ஓகேவா? ம்ஹ்ம், ம்ஹ்ம். அது சொல்ல வரும்போதே, விஜய் சேதுபதி ஸ்டாப் பண்ணிட்டு, என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, "ஒரு விஷயம் பேசினா எல்லா பக்கமும் அவங்கவங்க தரப்பு நியாயம் இருக்கும். அதனால இத வளர்க்க வேண்டாம்" அப்படின்றாரு. அப்ப நான் என்ன கேட்கிறேன், அப்போ கமருதீன் பக்கமும் ஒரு நியாயம் இருந்திருக்கணும் தானே? திவாகர் பக்கமும் ஒரு நியாயம் கேளுங்க. அதுக்கு தானே நீங்க சம்பளம் வாங்குறீங்க. கேட்டு எது சரின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க. எது கன்வே ஆவணும், எது கன்வே ஆவக்கூடாதுன்னு. அந்த ஆள் உருப்படியா சாட்டர்டே எபிசோட்ல பண்ண ஒரே 2 ரோஸ்ட் வந்து சுபிக்ஷாவும், துஷாரும் மட்டும் தானே தவிர வேற எதுவுமே இல்ல. மத்த எப்படி பார்த்தாலும் 0 ஷோ. வெளில வந்து ஏன்டா 3, 4 மணி நேரம் சுத்த விட்டு உசுர வாங்கிட்டாய்ங்க. இதில எனக்குமே. பத்தாததுக்கு சண்டே எபிசோட் மேடம் ஃப்ரண்ட் ரோ அப்படின்னாங்க. டேப்பா ஏய் கை கூப்புடுறேன். ஆள விடுங்கடா. எனக்கு ஒரு இதுவே வேற வழி இல்ல. நோட் நோட் ஆயிட்டேன் நான் அங்க. அந்த கொஸ்டின் வச்சதுனால. அந்த ம்ஹ்ம். ஒரு ரீசனுக்காக எக்ஸ்கியூஸ் கூட கேட்டு வெளில ஓடி வர முடியாதுடான்ற மாரி இருந்துச்சு. சண்டே எபிசோட்னா ஓடிருங்க. திரும்பி கூட பார்க்காம. இதுக்கப்புறம் வருவேன் இந்த சீசன் முழுக்க உள்ள. அப்படி இருந்துச்சு எனக்கு. ம்ஹ்ம். அப்படி சொல்லுவோம் ரோஷ். ஆனா போவோம் திரும்ப. Hi Tom, after an year. ஆஃப்டர் அ இயர் வணக்கம் என்னய்யா மக்களே. புரொஃபசர் ஆளையே காணோம். தாடியெல்லாம் ஐயா வளர்ந்து கல்யாணம் படர்ந்துட்டு. ஆயிடுச்சுயா. கல்யாணம் ஆயிடுச்சா? ஆஹா!
2 மாசம் நைஸ். ஆச்சு இப்பதான். நைஸ்ங்கய்யா. பிக் பாஸ் நேயர்கள் இருக்காங்க. திருமண வாழ்க்கை பத்தி பேசுறதுக்கு வந்து நாங்க வேற ஷோ வச்சிருக்கோம். அங்க அத சரி. பத்திலாம் நம்ம பேசலாம். இல்ல டாம், எனக்கு தெரியல. இன்னைக்கு சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து ஷோ நடந்துச்சா இல்லையா? ஷோ நடந்துச்சா? புரியல. நீங்க எபிசோட் இல்ல ஷோ பாத்தீங்களா இன்னைக்கு பாக்கலையா? எபிசோட் இன்னைக்கு நடந்துச்சா இல்லையா அதான் கேக்குறேன் நானு. எனக்கு எபிசோட் மாதிரி தெரியல எனக்கு. தெரியலையா? ஒண்ணும் இல்ல. வேற ரோஸ்ட்ட கேளுங்க. கீழே ரோஸ்ட் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. நோ ஷோ அப்படின்னா நோ கால் நோ ஷோ மட்டும் தான் இருந்துச்சு எனக்கு. இல்ல இப்ப எனக்கு பார்க்கும் பொழுது இன்னைக்கு எபிசோட்ல எதுவுமே கேட்கலன்னு சொல்ல முடியாது. ஓகே. நம்ம பேசின இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இதெல்லாம் பேசுறாங்க. ட்விட்டர்ல இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. லைட்டர் நோட்லயா இந்த பாயிண்ட் எல்லாம் டச் பண்ணிருங்க. டிங்கரிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்ட கேள்விகள் எல்லாம் அப்படியே கேமராக்கு முன்னாடி நின்னு ஆடியன்ஸ ஆ பார்த்து, யோ நாங்க கேட்ட கேள்வியை நீ எங்களையே பார்த்து கேட்கறதுக்காக நாங்க வந்து இல்ல வீக்கெண்ட் எபிசோடு ரோஸ் உள்ள சொன்ன மாதிரி இருக்கிறவங்கள கேட்கணும். சொன்ன மாதிரி வந்து ஆடியன்ஸ்ல எவனுமே வந்து மூஞ்சி ஈவு கூட ஆடல மூஞ்சில. சீரியஸாவே கரெக்ட். நம்ம பார்க்கும்போது தெரியுது அது வந்து ஃபேக் கிளாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் செகண்ட் திங் வந்து பாதி வந்து கட் பண்ணி போடாங்க. நீங்க பாத்தீங்களா அது லைவ்ல நம்ம இது போடப்ப யா 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 ஷோல? யா ஏன்னா வந்து செகண்ட் அந்த தேர்ட் ஆட் வரப்ப வந்து கம்ருதீனும் பார்வதியும் பேசுறப்ப கம்ருதீன் ஒன்று சொல்லி பேசியிருக்கான். அது நம்மளுக்கு வரல. கரெக்டா? கம்ருதீன் விஷயத்தை பத்தி பேசியிருக்கான். நான் இதை சொன்னேன், அவர் வந்து பண்ணல, அவர் வந்து இது பண்ணாரு அப்படின்னாரு. பார்வதி ஒரு விஷயம் பேசியிருக்கா, அது வரல. முக்காவாசி கரெக்டா இருக்கு. பிளஸ் இல்ல அதுதான் நான் சொல்லவா? இல்ல அவர் கேட்டார்னா ஹானஸ்டா நான் சொல்றேன். ஏன்னா அந்த ஹோஸ்ட்டை என்னை விட யாரும் அதிகமா ரோஸ்ட் செஞ்சிருக்க முடியாது. அந்த இதுல நான் சொல்றேன். விஜய் சேதுபதி என்னை விட யாருமே அடிச்சிருக்க முடியாது. ஆனா அவரு லிட்ரலா அவர் இன்னைக்கு பண்ணது கரெக்டா பண்ணாரு. நிறைய இடத்துல சரியான விமர்சனம் வச்சாரு. என்ன பிரச்சனைனா அது ஆக்சுவலி எடுத்து ரோஷ் தூக்கிடுறாங்க. ரோஷ் ரோஷ் நேர்ல போய் பார்க்கும்போது அப்படிதான் ரோஷ் இருக்கும். நானுமே போன சீசன் நானும் ரோஷ்லாம் ஒரு டைம் போய் பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் வரைக்கும் நாங்க அவரை போட்டு துவைச்சு தொங்க விட்டுட்டு இருந்தோம். ஓகே. நேர்ல போய் பார்க்கும்போது அது ஒரு 4 hours ஆஃப் ஷூட்டிங்ன்றதுனால சாட்டிஸ்ஃபைடா இருக்கு எங்களுக்கு. இல்ல ஓகே இல்ல இதை இல்ல கவர் தமிழ் பண்ண தமிழ்ன்ற டாம் இல்ல ஆ டாம் என்னன்னு ம் நான் சொல்றேன். அவரு கனி இப்போ அவர் அடிச்ச பாயிண்ட்லாம் நான் சொல்லவா? ம் சுபிக்ஷாவை ரொம்ப நாசூக்கா லிட்ரலா மூஞ்சியே மாடிருச்சு. அங்க ஆடியன்ஸ்ல எல்லாருமே யாருமே கைத்தட்ட யோசிச்சிட்டோம் ஒரு செகண்ட். இல்ல இது பண்ணா ரொம்ப தப்பாயிடும் அப்படின்னு. ஏன்னா அவர் லிட்ரலா அப்படி ஒண்ணு வச்சாரு. திவாகர் கிட்ட நீங்க எப்படி ஜெயிச்சீங்க? ஏங்க வாங்க சொல்லிதான் அதை 2-3 தடவை எனக்கு தெரிஞ்சு டெலிகாஸ்ட்ல ஒரு தடவை காட்டியிருந்தாலே பெரிய விஷயம். ஆனா அவர் அது 2-3 தடவை அந்த விஷயத்த அடிச்சாரு. which indirectly said that is very wrong. அண்ட் அது திவாகராட்ட அதை அதை ரியலைஸ் பண்ணி திவாகர் தன்னிலை விளக்கம் கொடுக்க வரும்போது he just literally stopped him. நோ, நீங்க இது விளக்கம் கொடுக்காதீங்க. உங்க கேம் ஸ்ட்ராட்டஜின்னு நான் நினைச்சுக்கிறேன். ஆனா இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கக்கூடாதுன்னு அவர் சொன்னாரு. ஓகேவா? அதே மாதிரி கனியை வந்து நான்லாம் சந்தோஷமா இருந்தேங்க. ஸ்பைடர் படம் எஸ்ஜே சூர்யா மாதிரி காது சொரிஞ்சேன் தெரியுமா? கனியை பாட்டில் மாத்திரல. சரி, இதுக்கு இதை பண்ணீங்க. அடுத்த நாள் ஏன் எஃப்ஜேக்கு கொடுத்தீங்க? அதான் எஃப்ஜே பாட்டில் எடுக்கலையே, உங்க பாட்டில் வாங்கலையே அப்படின்னாரு. உடனே கனியை வந்து இல்லை சார், அது சார், இது சார் லிட்ரலாக இழுத்தாங்க. அப்படியே பார்த்துட்டு he said ஃப்ரெண்ட்ஷிப் அதானே, ஃப்ரெண்டுக்காக கொடுத்தீங்க. ஆமாம் சார். அப்போ அதை சொல்லுங்க கனி. நானா உங்கள் வாயிலேருந்தே வார்த்தையை வாங்கணுமா? நானா எல்லாத்தையும் சொல்லி உங்கள் வாயிலேருந்து வர வைக்கணுமா? இப்படி பேசுறாரு. ஆனா இதெல்லாம் 1 hourல காட்டப்பட்டுச்சானா இல்ல அழிச்சிட்டாரு. டேய் இல்ல ஏன்டா? அதுதான் அந்த பாயிண்ட வந்து தின்லைனா இப்ப அவர் சொன்னாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் அழிச்சிட்டு ரொம்ப மைல்டர் நோட்ல எதுக்காக கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் நாள் குடுக்கல, இது பண்ணீங்க, வரல. அப்புறமேட்டு எதுக்கு திரும்பவும் செகண்ட் நாள் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது, ஆமா சார், ஃப்ரெண்ட்ஷிப் சார், எனக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருந்ததுன்றத ஒரு 2 தடவை சொன்ன மாரி காட்டுனாங்க. பட் இட் வாஸ் எவிடென்ட் தட் ஓகே, நீங்க 2 பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் அத பண்றீங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள வந்து ஹைலைட் பண்ணாங்க. பட் இது இன்னொன்னுமே டாம் அவர் அந்த வந்து அளவுக்கு கொடுக்குறாரு. டீப்பா வந்து அழில் பண்ணல டாம். சாரி, அந்த அளவுக்கு நோ 2 தடவை கேட்டாரு. பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு தானே சீன் ஃப்ரெண்ட்ஷிப் தானேன்னு கேட்டாரு, அவ்வளவுதான். டீப்பா கரெக்ட்டுங்க. அழில் பண்ண மாதிரிலாம் வந்து எதுவுமே இல்லை. ஏன்னா வந்து அவ்வளோ கட்டு இருந்துச்சு. எதுவுமே வந்து ஹைலைட்டட். இப்போ ரோஷினி சொன்ன மாதிரி வந்து ஹைலைட்டட் எதுவுமே கிடையாது. ஐ லிட்டரலி எக்ஸ்பெக்டட் சம்திங் டு ஹேப்பன் டுடே திஸ் வீக். ஏன்னா வந்து இந்த பாஸ் 5 நாள் நடந்த விஷயங்கள் ஏதாவது ஒன்று கேட்பாரு. ஒன்று ப்ரோமா மட்டும் விட்டுறாங்க கலகலன்னு. ஆனா நசனசன்னு போகுது இங்க. ஆக்சுவலி கடுப்பா ப்ரோமோவே அது பாக்குறவனுக்கு இன்ட்ரஸ்டிங்கா நம்மளுக்கு. இல்ல. உண்மையாலுமே உங்களுக்கு ப்ரோமோ இன்ட்ரஸ்டிங்கா ஃபீல் ஆகுதா? இங்க இருக்க யாராவது கமெண்ட் கூட பண்ணுங்க.
உண்மையாலுமே ப்ரோமோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கா? எனக்கு வந்து வீக்கெண்ட் வந்துருச்சுனாவே எனக்கு கமலஹாசன் அவங்க வந்து பேசுறப்ப எப்படி இருக்கும்னா, அந்த புக்க பத்தி பேசுவார்ல, அந்த இதையே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. திரும்பவும் சொல்றேன். எனக்கு புக்கு மேல ஆர்வம் கிடையாது. அதனால நான் அத ஸ்கிப் பண்ணிடுவேன். ஏன்னா திரும்ப திரும்ப அது ஒரே இது ஐயோ! இந்த அரசியல் பத்தி பேசம்போதும் சரி, அத நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். எனக்கு அது தேவையில்ல அப்படின்னு சொல்லி தோணும். பட் டாம் என்ன இப்ப இந்த எனக்கு வருஷம் இருங்க, வந்து இருங்க. எனக்கு இப்ப விஜேஎஸ் பண்ணும்பொழுது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணணும். அப்படின்ற ஒரு இதுக்கு லைட்டர் நோட்ல எனக்கு எனக்கு தோணுது. எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆகுது. எதுக்குல டாம் சிரிக்கிறீங்க? அ இப்ப வந்து நம்ம என்ன வந்து 3+ வீக்ல இருக்கோமா? ஆமா. அட்லீஸ்ட் வந்து லாஸ்ட் இயர் சீசன்ல கூட வந்து நம்ம வந்து இந்த இந்த சீசன் இந்த டைம்ல வந்து அட்லீஸ்ட் வி ஹேட் பீப்பிள் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் அஸ். கரெக்ட்டா? சப்போர்ட் ம்ஹ்ம். பண்றதுக்குன்னு ஒரு ஒரு இது இருந்துச்சு. அட்லீஸ்ட் வந்து வேலிட் ரீசன் இருந்துச்சு. இந்த சீசன்ல எதுக்கு நான் சப்போர்ட் எவனுமே தேவையில்ல. எனக்கு 17 பேரே வெளிய அனுப்புன்னு தான் தோணுது எனக்கு. யாருக்கு சப்போர்ட் இப்ப திடீர்னு பார்த்தா ஓவர் நைட்ல எல்லாருமே கம்ருதீன் ஆர்மி. என்னடா சொல்றீங்க? ஐயா அது கரெக்ட்டா வந்து மொத்தமா சனிக்கிழமை கம்ருதீன் வந்து சப்போர்ட். இதாகுதுயா. எனக்கு அது யார் புரியவே இல்ல. ஒர்க்கு? எப்புட்றா ஓவர் நைட்ல உடனே கம்ருதீன்? எனக்கு தெரிஞ்சு அ குரு கா சொன்னார்ல காமுவோ, பாவுவோமா, டேய் யார்றா நீங்கலாம் அப்படின்ற மாரி தான் இருக்கு. யார்றா டேய் அவன் சொல்றதே ஃபர்ஸ்ட் எனக்கு இது அசிங்கமா இருக்கு. காமுன்னா அது வேறடா. சரி. இருங்க ரோஷ் ப்ரொஃபசர் நீங்க சொல்லுங்க. அடுத்து பிரதீப் கை தூக்கியிருக்காப்ல. நீங்க சொல்லுங்க ரோஷ். ப்ரொஃபசர் நீங்க அத தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணீங்க. அது கம்மு, காமு இல்ல, கம்மு. ம்ஹ்ஹ்ம். இல்ல ஆக்சுவலி என்ன பொறுத்திருந்தாப்ல ப்ரொஃபசர். பொங்கி எழுந்துட்டாரு போல. எங்கடா 20 நாள் ஆச்சு நான் ப்ரொஃபசர காணோம்னு நெனச்சேன். அப்பதான் ம். சொல்றாரு திருமண வாழ்க்கையில ஈடுபட்டுட்டேன் அப்படின்னு. நைஸ். சொல்லுங்க ரோஷ். முதல்ல இந்த ஷோவ தவிர்த்துருங்க. ம்ஹ்ம். இல்ல அதுதான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயோ! ஏதோ மெயினான பாயிண்ட் சொல்ல வந்தேன். அதான் மறந்துட்டேன். இது முன்னாடி என்ன சொன்னாரு ப்ரொஃபசர்? அது ரிலேட்டடா தான் ஹைலைட் கனி ரிலேட்டடான ஆ டாக்க வந்து ஹைலைட் கன்னி பண்ணலன்னு. அதான் இல்ல துஷார் ரோஸ்ட்டு எல்லாமே உண்மையாவே சொல்லவா ரொம்ப காட்டமா இருந்துச்சு. நான் ஏஞ்சி நின்று ஐ மீன் என் கொஸ்டின் வச்சதுக்கப்புறம் நான் இப்படியே தான் இத அட்ரஸ் பண்ணேன். ஆக்சுவலா ம்ஹ்ம். தேங்க் யூ சார். ஏன்னா இத்தன நாள், இத்தன வீக் வந்து எங்களுக்குள்ள எங்க எல்லார்கிட்டயும் இருந்த கொஸ்டின் இது. நீங்க ஏன் இப்படி இருக்கல? நீங்க ஏன் இப்படி கொஸ்டின் பண்ணலன்னு. பட் நீங்க அது ஸ்ட்ரெய்ட்டா அவங்களுக்கு அது ஹிட் ஆகுற மாரி சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு தான் நான் சொன்னேனே. ஐ மென்ட் இட் பிகாஸ் ஹி வாஸ் வெரி ரைட் அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. இது நம்ம போன தடவை பார்த்துட்டு வந்த மாதிரி அப்படி இருக்குல்ல. எல்லாருக்குமே மூஞ்சி மாறிடுச்சு. யாருமே சபரிய தவிர சபரி மட்டும் தான் கிறுக்கு மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருந்தான். ஏன்னே தெரியல. அவனை தயவு செஞ்சு வெளில அனுப்புங்கன்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்ப அவனுக்கு ஃபோக்கஸ் மட்டும் வைக்காதீங்க. அவன் எல்லாரும் யார் என்ன பண்ணாலும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஏன் நல்லா இல்ல அப்படின்னு இருந்துச்சு. அண்ட் ப்ரொஃபசர் ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஆனா இதுல அந்த திவ்யா அளவுக்கு காட்டல. நீங்க கம்ருதீன் ரியாக்ட் பண்ணது தானே சொன்னீங்க. பார்வதி ரியாக்ட் பண்ணத காட்டுனாங்க. கம்ருதீன் வந்து எனக்கு ஒரு 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 இரு இடத்துல சபரி நல்லா தான் பேசின மாரி சபரி இருந்துச்சு. கலையா? சபரி சபரியா? ஆ, அதான் நீங்க சொன்னீங்களே, நான் இங்க பேசுனத கேட்டேன். சபரி வந்து ஒண்ணுமே இல்ல. பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் இல்ல. அந்த ரியாக்ஷன் இருக்குல்ல, ஃபேஸ் ரியாக்ஷன். அத பார்க்கும்போதே எனக்கு மூஞ்சில அப்படியே இவன பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குடான்னு இருக்குல்ல. எனக்கு எஃப்ஜேவும் சபரியும் பார்த்தா அப்படி இருக்கு. சத்தியமா அப்படிதான் இருந்துச்சு லைவ்ல பார்க்கும்போதும். அண்ட் நான் சொல்லவா ஓவர் நைட்ல கமருதீன் ஃபேன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா என்ன கமருதீன் ஃபேன்னே முத்திர குத்திட்டாங்க. ஆனா நான் கமருதீன் ஃபேன் இல்ல. ஆனா கமருதீன் வந்து ரொம்ப சரியா பேசினான் இன்னைக்கு. அவன் பேசினதா ஷோல என்ன காட்டினாங்களோ அதை மட்டும் தான் அவன் ரியாலிட்டிலுமே பேசினான். அண்ட் ரொம்ப சட்டிலா அவன் இருந்தான். அவன் ஒரு இடத்துல அவன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி ஏஞ்சி நின்றப்ப அது எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா தூக்கியிருப்பாங்க. அவன் வந்து சொன்னான் சார் இந்த மாதிரி அதான் அந்த திவாகர் வாட்டர் பாட்டில் வச்சு அடிக்க வந்தப்போ எனக்கு எனக்கு என்னாட்ட அதை ஹேண்டில் பண்ண முடியல. எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது கமருதீன் ம். எல்லாருக்கும் ஒரு பக்கம் நியாயம் இருக்கும்னு சொல்லும்போது அவர் சரி சார் ஓகே சார் அப்படின்ட்டு உட்காந்துட்டான். அவன் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை பேசல. நான் என்ன சொல்றேன், ம்ஹ்ம். இங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு ஓகேவா. இங்க இருக்கிற எதுவுமே சரி கிடையாது. ஒர்ஸ்ட்ல பெஸ்ட் எது அப்படின்ற பாக்குற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனா எனக்கு இன்னைக்கு வைல்ட் கார்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஓகே 18 வேற வச்சு நீங்க ரிஹர்சல் பண்ணியிருக்கீங்க. இப்போ டாப் 3 நான் சொல்லவா? பிரஜின் சாண்ட்ரா, அமித், அப்புறம் இன்னொருத்தன் யாரையோ போட்டிருந்தேனே, யாரை போட்டிருந்தேன் அதை மறந்துட்டு பார்த்தேன். கமலேஷா? கமலேஷ் வரான் இல்லையா? கமலேஷ் வரல. ம்ஹ்ம். இன்னொருத்தர் ம்ஹ்ம். யாரைங்க யாரையோ போட்டேனே, ஐயோ இன்னும் நானே மறந்துட்டேன். பிரஜின் ம். சாண்ட்ரா, அமித், திவ்யா கணேஷ் இவங்க தான் டாப் 3. இந்த எனக்கு டாப் திவ்யா 4 கணேஷ் ரொம்ப பிடிக்குங்க. டாப் 5ல ஒன்னு விஜய் பார்வதி, இல்ல கமருதீன், இல்ல கனி யாராச்சும் வர வாய்ப்பு இருக்கு. மத்தபடி இதுதான் 5 லிஸ்ட். இப்பயே நான் சொல்லிட்டேன் முடிஞ்சு. 18 பேரை வச்சு ரிஹர்சல் பார்த்துருக்காங்க இந்த ஷோல. அவ்வளவுதான். மத்தபடி ஒன்றும் இல்லை. ம்ஹ்ஹ்ம். இது சண்டே எபிசோட்ல தான் வந்து நம்ப திவாகருக்கு நியாயம் வாங்கி குடுத்த இடமா? எனக்கு புரியல. நான் ஒரே ஒரு சிம்பிள்.
சிம்பிளான விஷயம் என்னன்னா அதுக்கு முன்னாடி வேட்மன் சொல்லுங்க. பாத்தீங்களா? அவர் ஒண்ணு போட்டிருந்தாரு சண்டே எபிசோட்ல வந்து ஏதோ ரெட் கார்டு அப்புறம் வந்து இப்ப நான் என்ன பேச வந்தேன்? சண்டே எபிசோட பத்தி தான் பேச வந்தேன். அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்களா அப்படின்னா என்ன கதை? இல்லம்மா அந்த புரியலையே. ட்வீட்டுமா. இல்ல அது நான் பார்க்கல. என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து கால் பண்ணி சொன்னாப்ல, இந்த மாரி ஆச்சாம். 2 மேஜர் இன்சிடென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொன்னாப்ல. வேணா நான் பார்க்குறேன். சொல்றேன். அதான் அந்த ட்வீட் ஒரு நிமிஷம் பார்த்துருந்துருங்க. ஃபேட்மேன் போட்டிருந்த ஒரு ட்வீட்டு. சீரியஸாவே வந்து அது எப்படி டிசைஃபர் பண்ணணும்னு எனக்கு புரியல. அட்லீஸ்ட் நீங்க பார்த்தா உங்களுக்கு புரியுதா நீங்க சொல்லுங்க எனக்கு. ரோஷ் யார் ரோஷ் ப்ரொஃபசர் இன்னைக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டது? ஒரே ஒரு செகண்ட் இருங்க பார்க்குறேன். நான் கூப்பிடல உண்மையாவே. நீங்க கூப்பிடலையா? ஐயா ஒண்ணும் இவ்வளவு இல்ல. நாள் கழிச்சு வந்திருக்கா. இதுக்கு மேல வருவா. வெயிட் பண்ணுங்க. ஏங்க இல்ல அப்படியே போயிடணும்னா என்ன? என்னையே யாராச்சும் ஈவிபில இருந்து வெளில கூட்டு வந்துருங்கடா, என்னால முடியல. இல்லங்க மேஜர் 2 இன்சிடென்ட் வந்து என்னன்னாங்க தெரியல எனக்கு. மேஜர் 2 இன்சிடென்ட் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து திவாகர் இப்ப இன்னைக்கு நமக்கு ஃப்ரைடே எபிசோடுன்னு சொல்லிட்டு ஒண்ணு காட்டுனாங்கல்ல. பெண்கள் வந்து பாதுகாப்பா இல்லன்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொன்னார்ல. அதே மாதிரியான கன்டென்ட் அங்க நடந்தப்ப, அவருக்கு வந்து நியாயம் வாங்கி குடுத்துருக்காங்க. நம்ப சேனல் வந்து லாஸ்ட் டைம் பிரதீப்க்கு அந்த மாரி நடந்துச்சுல்ல. ஏன்னா பண்ணாதவனுக்கு போட்டு அடிச்சுட்டு, பண்ணவனுக்கு போட்டு அடிக்காம அந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பெண்கள் உங்களுக்கெல்லாம் வந்து சேஃபா நீங்க ஃபீல் பண்றீங்களான்னு சொல்லி கேட்டப்ப, நம்ம பார்வதி மட்டும், "நோ! இல்ல. இவரு இப்படிதான் பண்றாரு. அயோக்கியத்தனம் பண்றாரு." அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பேசினதாகவும், அதற்கு வந்து பார்வதியையும் கன்வின்ஸ் பண்ணி, "அப்படிலாம் கிடையாது. திவாகர் நம்ப அண்ணன், நல்ல அண்ணன்." அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க எல்லாருமே சேஃபா தான் ஃபீல் பண்றாங்க அப்படின்றத வந்து ஷோல வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க. 2வது இன்சிடென்ட் வந்து ஆதிரை வந்து பயங்கர கோவத்தோட, மக்களுக்கு வந்து எப்படி ஷோவ பார்த்து ஓட்டு போடணும்னே தெரியல. அதனால தான் வந்து இப்படி பண்ணிட்டாங்க. என்னத்த ஷோவ பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப காட்டமா பேசினதா வந்து இன்ஃபர்மேஷன். இந்த 2 இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து சொன்னாப்ல கால் பண்ணி. ஏன்னா வந்து அவர் வந்து இன்னைக்கு எபிசோட் போயிட்டு வந்தாப்ல. அதனால அவர் சொன்னாரு. வேற இதே தான் போட்டிருந்தாங்களா? இல்ல டாம். அவர் வேற ஏதோ மாரி போட்டிருந்தாரு. ம்ஹ்ம். எனக்கும் புரியல அவர் என்ன போட்டிருந்தாருன்னு. நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன். என்னதான் நீங்க சொல்ல வரீங்க அண்ணே அப்படின்ன மாரி. இருங்க ஒரு செகண்ட் இருங்க. அவர் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா வந்து ரிவர்ஸ் சைக்காலஜி கைண்ட் ஆஃப் இப்ப இவருக்கு பிரதீப்க்கு வந்து எப்படி ரெட் கார்டு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி ரெட் கார்டு கொடுக்காம அவரால இவங்க எல்லாம் சேஃபா தான் இருக்காங்கன்னு ஃபீல் பண்ண வச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் அவர் போட்டிருக்காரு. அதான் கரெக்ட்டா? ஏன்னா வந்து இல்ல என்கிட்ட சொன்னவங்களும் அப்படிதான் சொன்னாங்க. சோ வந்து வாட் எவர் ஹி வாஸ் டூயிங் இன்சைட் நம்ம வந்து தர்பூஸ் வந்து என்ன பண்ணுது எல்லாமே கரெக்டான்னு இருக்காங்க. கரெக்ட்டா சேனலு? அதுதான் நான் சொல்றேங்க. அது எப்படி அவங்களுக்கு தெரியும்னு நான் கேட்கிறேன். எல்லா கண்டஸ்டன்ட்ஸ்க்கும் எப்படி தெரியும்? ஒரு சீன்ல ஒருத்தவங்க கிட்ட நடந்துக்கிறது வேறையா இருக்கலாம். ஓகேவா? பார்க்குற ஒருத்தர்கிட்டயும் இண்டிவிஜுவலா நம்ம தனி கேமரால பார்க்குறோம். இப்ப பார்வதி கிட்ட எத்தன டைம் இவரு இந்த மாரி பிஹேவ் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஆடியன்ஸா நம்மளால பார்க்க முடியும். பார்வதி மேல நார்மலாவே ஒரு காட்டமான விமர்சனம் உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்ஸ்க்கு இருக்கிறதுனால, அப்படிலாம் கிடையாது அப்படின்ற இதுக்கு போயிருவாங்க. பிளஸ் வந்து அத ஃபன்னியர் நோட்ல வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஓகே. இத வந்து உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ் வெளியில வந்தா கண்டிப்பா ரெக்ரெட் பண்ணுவாங்க. இந்த 20 டேஸ் ஐயா எபிசோட லாஸ்ட் உள்ள வீக் இருக்க வந்து ஹிந்தி கண்டஸ்டன்ட்ஸ் பிக் பாஸ்ல சல்லுபாய் வந்து ஒருத்தன் கிஸ் பண்ண ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை வெளிய அனுப்பிச்சிட்டாரு. அதுல பாத்தீங்களா அத? இல்லங்கய்யா நான் வாட்ச் பண்றதில்ல. நாங்க இப்பதான் வந்து ஒரு ஹிந்தில வாரமா வந்து மலையாளம் பிக் பாஸ் பக்கம் இதே போயிருக்கோம். மாரி வந்து கிஸ் பண்ண இது பண்ணி அது பிரச்சனையாகி அவனை வந்து ரெட் கார்டு கொடுத்து வெளிய அனுப்பிச்சிட்டாங்க. ம்ஹ்ம். மலையாள பிக் பாஸ்ல வந்து சேம் திங். ஓகே. எனக்கு புரியல எப்படி தர்பூச வந்து நீங்க இவ்ளோ தூரம் இவங்க உள்ள இருக்கவங்க சப்போர்ட் பண்றாங்க. பிளஸ் வந்து அவங்களுக்காக வந்து ஒரு ஒரு என்னது தர்பூஸ் ஆர்மின்னு சொல்லிட்டு இவங்க பண்றாங்க. திவாகர் நல்லா பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு ஷோவே இல்லங்க. வந்து நோ. இப்ப இல்ல டாம். தர்பூச இன்னைக்கு ஆர்மின்லாம் ஒண்ணு ஷோவே கிடையவே வந்து கிடையாது இன்னைக்கு புரொஃபசர். இன்னைக்கு ஷோவே வந்து எனக்கு தர்பூச ம். வந்து ரொம்ப ஹைலைட் தூக்கி வச்சு பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு கம்ப்ளீட்டா. நமக்கு கட் பண்ணி காமிச்சது எல்லாமே தர்பூச வந்து கம்ப்ளீட்டா வந்து நியாயவாதி மாதிரி பேசி வச்சிருக்கானுங்க. இல்ல அது அக்ரீட் தான். அத நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ரோஷ் உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சா? வெக்கமே இல்லையே. நான் தான் யோசிச்சேன் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணலாம்னு. கம்ப்ளீட்லி எடிட் பிகாஸ் விஜேஎஸ் வந்து லிட்ரலா கான்வர்சேஷனை அவாய்ட் பண்றாரு. திவாகரோட திவாகர் ஆக்சுவலா பிரச்சனை நான் சொல்லவா பொண்ணுங்க கிட்ட இந்த வியானா அப்புறம் அந்த அரோரா சின்க்ளேர்
இவங்க எல்லாம் தான் பிரச்சனை. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி என்ன வச்சிருக்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா வியான் என்ன சொல்லுது, நான் அவர் கூட தர்பூஸ் எடுத்து தர்பூஸ் சாப்பிட்டேன். ஒரு 2ல அவர் சாப்பிட்டாரு, இன்னும் 2ல நான் சாப்பிட்டேன். இது வியானா வியானா இத சொல்லுச்சு. அரோரா கிட்ட கேட்டா, "சார் அவரு கேட்டதெல்லாம் நான் பண்ணி குடுத்தேன் சார். அவரு சாங்குக்கெல்லாம் நான் ஆடுனேன் சார் அவர் கூட." இப்படி சொல்லுது. கட் பண்ணா நம்ம அக்கா டைட்டில் வேச்சி இது என்எஃப்பி வாங்குனாங்கல்ல நம்ம அக்கா. அந்த அக்கா எங்க ம். கூமாப்பட்டி அடுத்த கூமாப்பட்டிய விட இந்த அக்கா தான் ட்ரெண்டு. சேது அப்படியே லிட்ரலா ஐயோ! கீழ இருக்கவங்கலாம் நடிக்க வந்துருவாங்களே! கம்யூனிட்டி பத்தி பேசுறேன்னு. சேது வந்து லிட்ரலா ஏங்க அப்படின்னு பேசி வேற காட்டுனாரு. சுபிக்ஷா பேசுன மாரியே. எனக்கெல்லாம் இல்ல, டேய் இதெல்லாம் சிரிச்சு நார்மலைஸ் பண்ணாதீங்கடா. ம். இது ரொம்ப இல்ல அது வந்துச்சு. ஏங்க நோ, 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 நோ. அத வந்து அவரு சொன்னாரு. 1 எபிசோட்லயுமே வந்துச்சு. அப்ப ஏங்கன்னு சொன்னா மாறிரும். என்னவா ஒரு இருந்தாலும் தடவ மாறிடும். ஒரு அதுதானே? தடவ அப்ப அது ஒரு அது அது ஒரு தடவ அவங்களோட தானடா வந்துச்சு. நாங்க 4 தடவை கேட்டோம் அத. ஆமா. அவருக்கு அது ரொம்ப ஓகே. he felt that is very wrong. ம். அண்ட் அவர் அத சொல்லி சொல்லி கில்ட் ம். ஆக்குனாரு 2 பேரையுமே. அப்ப ஹி இஸ் லைக் ம்ஹ்ஹ்ம். அவருக்கு வந்து தர்பூஸ் எந்திச்சு நின்னு இதுக்கு தன்னிலை வேணுகோ கொடுக்கும்போது உட்காரு அப்படின்னு உட்கார வச்சாரு. கியூசி 2 பேர்கிட்டயும் அவருக்கு பேச ம். உடன்பாடே கிடையாது. லிட்ரலா கிடையாது. அண்ட் எனக்கு பார்வதி அவர் எவ்ளோ ரோஸ்ட் பண்ணத காட்டுனாங்கன்னு தெரியல. ஆனா பார்வதியுமே அவரு பயங்கரமா ரோஸ்ட் பண்ணாரு. அந்த பொண்ண போட்டு வெளுத்து கட்டிட்டாரு. என்ன சொல்றது? இப்படியெல்லாம் இருக்கணும்னா உங்க வீட்ல இருங்க. இது உங்க வீடு கிடையாது. இதெல்லாமே சொன்னாரு அவரு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க ஏதோ சொல்லும்போது, பார்வதிக்கு பேச தெரியாதாம். பாத்துக்கங்க. இப்படி ஆடியன்ஸ பாத்து அந்த என்கேஜ்மென்ட். அது வந்துச்சு. அது வந்துச்சு. எல்லாமே ம். வந்துச்சு. ஸோ என்னன்னா எண்ட் ஆஃப் த டே திவாகர் வந்து வீட்டுக்கு இல்ல சப்போர்ட் பண்ணாங்க. பார்வதிக்கு பேச தெரியாதுன்னு சொல்லல. பார்வதி நீங்க இப்படி கூட நீங்க வேர்ட்ஸ ட்விஸ்ட் பண்ணீங்களான்னு சொல்லிட்டு அது வந்து யாரு தைரியமா நோ, 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 மஞ்சப்புகழ் நோ, சனி நோ, மாதிரி நோ, தான் அது. நோ, நோ. அது ஃபர்ஸ்ட் தைரியமான அது சொன்னாருங்க புரொஃபசர் ஒரு அது நிமிஷம். ம். தைரியமா யார் இருக்காங்கன்னு சொன்னபோது, திவாகர சொல்லி சொன்னதுக்காக தானே இந்த வார்த்தைய சேர்த்துக்கிட்டாங்க பாருங்க. பார்வதி கிட்ட பேச கத்துக்கணும். இதெல்லாம் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி யாரையோ திட்டும்போது, பார்வதி வந்து எக்ஸ்பிரஷன் குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது அது வந்துச்சு. வந்துச்சா, அதுல ம். திட்டுனாரா, அதோட சைலண்ட் ஆயிட்டாங்க. அப்போ திருப்ப பார்வதி வந்து ஏன்ச்சு நின்னு, "சார் நான் ஒருத்தி இவங்க எல்லார்கிட்டயும் பேசும்போது, சண்டை போடும்போது என்னாட்ட பேச முடியலன்னு ஏதோ சொல்லும்போது, எது பார்வதிக்கு பேச தெரியாதா?" அப்படின்னு லிட்டரலா சொல்லி சிரிப்பாரு ஆடியன்ஸ் கிட்ட. ஓகேவா? இ இ இப்போ அவரு ம். நான் சி அ அ எனக்கு இதுல ஃபேக் பண்ண ஒரு இதுவும் இல்ல. அவரு அங்க அவங்க அவங்க வந்து உண்மையாவே நம்ம நெனைக்கிற அளவுக்கு காட்டமா வைக்கிறாரான்னா இல்ல. ஏன்னா ஹி செட் திஸ் டூ மீ. ஆ நான் அவங்களுக்கு சொல்ல தான் முடியும். நான் அவங்கள வந்து இத பண்ணா இப்படி ஆயிடும்னு வைக்க தான் முடியும். ஒரு கட்டத்துக்கு மேல நானே உள்ள போனாலும் என்னோட கேம் பிளேவோ, என்னோட ஸ்ட்ராட்டஜியோ என்னையே நீங்க சொல்லுவீங்க. "நீ நல்ல கேமர் இல்ல. தயவு செஞ்சு வெளில வந்துரு" அப்படின்னு. என் மேல இருக்கிற விமர்சனமே தப்பா மாறலாம். உள்ள இருக்கிற சூழலும், உள்ள இருக்கிற களமும் அந்த மாரியான ஒரு விஷயம். ஸோ அவங்க கான்ஷியஸ்ல பண்றாங்களா? கான்ஷியஸ் இல்லாம நெறைய விஷயம் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது. தெரியாம அவங்க மேல இவ்ளோ ரூடா நான் பேசவும் முடியாது அப்படின்னு எனக்கு லிட்ரலாவே நான் கேட்டதுக்கு எனக்கு பதில் சொன்னாரு. அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அவர் ஸ்டேட்மெண்ட் படி அவர் இன்னைக்கு ரூடா தான் பேசினாரு. ஆனா எடிட்ல ஏன் அப்படி காட்டுறாங்கன்னு எனக்கு உண்மையாவே தெரியல. இப்பயுமே எனக்கு வந்து ஒரே ஒரு வருத்தம் தான் ரோஷ். அவர் கேட்கலன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ப பேசுன, நம்ப ட்வீட் போட்ட, நம்ப ஸ்பேஸ்ல டிஸ்கஸ் பண்ண எல்லா பாயிண்ட்டையும் பிளேஸ் பண்ணாரு. ஓகே. ஆனா, இத வந்து அப்படியே மொத்தமா சொல்லி, இது தப்பு, பாத்துக்கோங்க. அது கிடையாது இங்க. ஓகே. ஹூ கேவ் யூ ரைட்ஸ்? இப்ப கமலஹாசன் சொல்லும்பொழுது, "என்ன? என்ன வெளில வந்தா ஏதோ பாத்துப்பேன்னு சொன்னீங்களே! என்ன பண்ண முடியும் உங்களால? வெளில வாங்க. நான் இருக்கேன். நான் பாத்துப்பேன். என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றதெல்லாம் இருக்குல்ல. அப்பதானே அவங்களுக்கு அவங்க பண்ற அந்த இன்டென்சிட்டி ஆஃப் மிஸ்டேக் புரியும். அந்த ஒரு இன்டென்சிட்டியே உள்ள இருக்க யாருக்கும் புரிஞ்ச மாரியே இல்லையே. கனி ஸ்டில் ஷி இஸ் என்ஜாயிங் தி ஷோ உட்கார்றாங்க. அவ ஃப்ரெண்ட் "டேய் நம்ம கேங்கா இருக்கோம்னு சொல்லிட்டார்றா" அப்படின்னு சொல்லி தான் சிரிக்க போறாங்க. நீங்க என்ன பண்ணீங்கன்றத சொல்லணும்ல. இப்ப சபரி எல்லாருக்குமே பேசும்போது, இததான் நீங்க பண்ணீங்கன்றத சொன்னா தானே. ஒருத்தவங்க மூஞ்சில கால் வைக்கிறது ஈஸியான டாஸ்க் கிடையாதே. ஈஸியான விஷயம் கிடையாதே. செருப்பு எடுத்து அடிச்சு காட்டுறதோ, இல்ல சபரி கால நக்கி காட்டுறதோ ஈஸியான விஷயம் கிடையாதே. அத அட்ரஸ் பண்ணக்கூடிய விதத்த அட்ரஸ் பண்ணல. இப்ப பார்வதிய ஹைலைட் பண்ணணும்னா, இவங்க எல்லாம் 10 விஷயம் பண்ணியிருக்காங்கன்னா, பார்வதி 100 விஷயம் பண்ணியிருக்காங்க கத்தி கத்தி. ஓகே. அத என்னால 100% புரிஞ்சுக்க முடியுது. அத விட இதுவே பார்வதி மூஞ்சி மேல கால தூக்கி வச்சிருந்தா, இத இதே மாரி தான் அட்ரஸ் பண்ணியிருப்பாங்களா? அப்படின்றது என்னுடைய கேள்வி. ஐ அம் நாட் அ சப்போர்ட்டர் ஆஃப் பார்வதி. ஐ அம் ஆஸ்கிங் திஸ். இது பார்வதி பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களையும் இதே மாதிரி தான் விமர்சிச்சிருப்பாங்களா?
ஒரு சின்ன இது குருட்டாம்போக்குலன்னு சொன்ன வார்த்தையை எவ்வளவு ஹைலைட் பண்ணி பார்வதி நீங்க இருக்கீங்க பாருங்களேன் அப்படின்லாம் பேசுறாருல்ல. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இவங்களுக்குலாம் இந்த சலுகை? அண்ட் when it comes to ஆதிரை and FJ இந்த லவ் கண்டென்ட்ல ஐ வுட் சே 2 பேத்துக்குமே ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, ஆதிரை ஃப்ளர்ட் பண்ணாங்க, இல்லன்னு சொல்லல. ஹி என்ஜாய்ட் இட். அவரும் ஃப்ளர்ட் பண்ணாரு. அவங்க என்ன சொன்னாங்க, நியாயப்படுத்துனாங்க, வெளியில எனக்கு ஆள் இருக்கு, ஆனா நான் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னாங்க. அத நம்ம கேவலமா தான் பார்த்தோம், இல்லன்னு நான் சொல்லல. ஆனா அடுத்த கண்டென்ட்டே நீங்க பார்த்தீங்கன்னா, தலைவன் வந்து ஃப்ளர்ட் பண்ணிட்டு அந்த அந்த இன்சிடென்ட் அவங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே, திரும்ப அவர் சொல்லுவாரு, "நம்ம 2 பேரும் இப்ப ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுதா உனக்கு?" அப்படின்னு சொன்னதோ, மறுநாள் வந்து கன்னத்த கிள்னது இதெல்லாம் அப்ப ஆள் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமேட்டு தான் நீ தடவுன. நீ எந்த இடத்துல ஸ்டாப் பண்ண அப்படின்னா, துஷார போன வாரம் வந்து சொன்னாரு பாத்தீங்களா? ஃபோக்கஸ் எதுல இருக்குன்னு பாருங்க. அப்படின்னும் பொழுது, நீ லைட்டா தள்ளி வந்த. ஆனா நீ ஃபுல்லாவும் தள்ளி வரல. நீ என்ன பண்ற? இன்னைக்கு காலையில ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல்ல லைவ்ல. இன்னைக்கா நேத்தான்னு எனக்கு தெரியல. இவங்க ரம்யா இவங்கலாம் நின்னுட்டு இருக்காங்க. நின்னுகிட்டு இருக்கப்ப தலைவன் படுத்துட்டு, அடுத்த வாரம் வைல்ட் கார்டு வந்துருவாங்க. வைல்ட் கார்டு வந்ததுமே வந்து நான் வந்து புது ஆள செட் பண்ண போறேன். எப்படி இருந்தாலும் 3 பொண்ணு அனுப்பிச்சு விடுங்க எனக்கு. அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, ரம்யா கேக்குறாங்க. அப்ப இப்ப உன்னோட பேர் வெளில கெட்டு போகாதான்னு சொல்லிட்டு கரடி காரி துப்புன மாரி ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகே. இம்மீடியட்லி ஹி வாஸ் லைக், நான் பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். இல்லடா எங்களுக்கு தான் நாங்க பசங்க கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது புரியல எங்களுக்கு. நீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? அவன் வந்து எனக்கு பொண்ணு வேணும்னு கேட்கறதும், நீ பசங்க வேணும்னு கேட்கறதும், நீங்க முதல்ல கேம் விளையாட வந்திருக்கீங்க. உங்களோட கேரக்டர் என்ன? ஒரு சொசைட்டில இந்த ஷோவ நம்ம பார்க்கிறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு நான் பார்க்கிறேன்னா, ஒரு பெர்சன பார்க்கும்பொழுது, ஓகே இவ்ளோ கைண்டா இருக்காங்களா? ஓ இவ்ளோ இன்ட்ரஸ்டிங்கா கேம் ப்ளே பண்றாங்களா? ஓ நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல அவங்களுக்குள்ள ஏதாவது அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கா? அது உண்மையாலுமே அட்மைரபிளா இருக்கா? எவ்ளோ அசிங்கப்படுத்தினாலும் ஸ்டில் அத திருத்திக்கிட்டு அந்த கேம எப்படி விளையாடுறாங்க? இதத்தான் பார்க்க வந்திருக்கோம். நீங்க உட்கார்ந்து வந்து மேட்ரிமோனியல் சைட் மாரி நீங்க மேட்சிங் பண்றத பார்க்கிறதுக்கு நாங்க வரல. ஒரு சில கியூட் மொமெண்ட்ஸ் இருக்கலாம். இல்ல சீரியஸாவே அவங்க 2 பேத்துக்கும் ஃபீலிங்ஸ் ஆர் எமோஷன்ஸ் வந்து 2 பேருமே தே கேன் ஃபெல் இன் லவ். அது எல்லாத்தையுமே கொஸ்டினபிள் கிடையாது. பட் கன்டென்ட் லவ் கன்டென்ட் பண்ணா தான் வந்து பிக் பாஸ் ஓடும்னு எவன் சொன்னது? இல்ல அப்படி காட்டுனீங்கன்னா தான் அத நாங்க பார்ப்போம்ன்னு சொல்லிட்டு யார் சொன்னது? அப்படிலாம் கிடையாது. ஏன் இதுக்கு முன்னாடி வந்த எல்லா சீசன்லயும் இத்தன லவ் கன்டென்ட் இருந்துச்சா? எல்லாருமே அதுக்காக தான் பார்த்தோமா? டெஃபினெட்லி நாட். ஏன் ஜாக்லின் ஒரு லவ் கன்டென்ட் உள்ள கிரியேட் பண்ணாங்களா? மாயா கிருஷ்ணன் உள்ள லவ் கன்டென்ட் கிரியேட் பண்ணாங்களா? இல்ல அவங்க பேர் என்ன? யாஷிகா. யாஷிகா ஸ்டில் மகத் அந்த இஷ்யூல இருந்தால் கூட, அவங்களோட கேம் அவங்க பயங்கரமா விளையாண்டாங்க. ஒரே ஒரு கண்டஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு மிட் வீக்ல ஐ மீன் அந்த ஃபினாலேக்கு முன்னாடி எவிக்ட் ஆயி ஒருத்தவங்களுக்கு ரூ. 5,00,000 பணம் குடுத்து இவங்களே அனுப்பிச்சது யாஷிகாக்கு தான். சோ அந்த மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கேம் பிளேவ தானே எக்ஸ்பெக்ட் பண்றோம். பிகாஸ் இங்க உட்கார்ந்து எல்லாருமே நீங்க கேக்குறீங்க அப்படின்னா, யூ கைஸ் ஆர் லவர் ஆஃப் பிக் பாஸ். அந்த ஷோ பாக்குறது ஒரு 24/7 எல்லாத்தோட லைஃபும் எப்படி இருக்கும்? ஓ வெளியில நான் இவங்கள இப்படி நினைச்சுட்டேன். உள்ள இப்படி இருக்காங்க. பட் உள்ள இவங்க அப்படி கிடையவே கிடையாது. சோ நான் விஜய் சேதுபதி கிட்ட நீங்க அந்த பொத்தாம் பொதுவா நீங்க அட்ரஸே பண்ணலன்னு நான் சொல்லல. மேபி நீங்க அதர் லிசனர்ல உட்கார்ந்து நம்ம விஜய் டிவில இருந்து கேட்டாலும் சரி, இல்லனா வந்து யாரு கேட்டாலும் சரி, ஒரு பாயிண்ட்ட கேக்குறீங்க. அவங்கள திருத்தி, அவங்க அதுக்கப்புறம் அந்த கேம எப்படி ப்ளே பண்றாங்கன்னு பாருங்க. இல்ல நீங்க சொன்னதுக்கு அப்புறமேட்டும் அவங்க அதே கேம் ப்ளேவ தான் விளையாடுறாங்கன்னா, அவங்க வெளியில போட்டும். டிசர்வ்ட் யாரோ அவங்க உள்ள இருக்கட்டும். நீங்க என்னன்னா, ஒருத்தன் தப்பு பண்றான்னா, அவன கேள்வியே கேட்க மாட்டீங்க. அத எதையுமே சொல்லவே மாட்டீங்க. ஆனா, நீங்க வந்து சேனல் ப்ராடக்ட்டோ, இல்ல உள்ளுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சிபாரிசுலயோ, அவன கடைசி வரைக்கும் வச்சு, எங்களுக்கு புடிக்காத முகங்கள வந்து எதுக்கு வந்து ஃபினாலேல ஸ்டேஜ் மேல ஏத்தி காட்டுறீங்க? நாங்க என்ன முட்டாளா? உட்கார்ந்து ஒரு 105 நாள் உட்கார்ந்து பார்த்து, அந்த ஷோவ ரிவ்யூ பண்ணி, ஒருத்தருமே எங்களோட கருத்துக்கள பகிர்ந்து, அவ்ளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ணி, நீங்க போடுற ஷோவுக்கு வந்து நாங்களே ட்வீட் போட்டு, அத நீங்க வந்து லீகல் கம்ப்ளைண்ட்ஸ்ன்னு சொல்லி ரிப்போர்ட் அடிச்சு, நாங்க என்ன பைத்தியமா? டாம் சொல்லுங்க. ஹோஸ்ட் ரீகனெக்டிங் இஷ்யூ வருது பாத்துக்கங்க. ஐயய்யோ! ஹோஸ்ட் இருக்காங்க. ரோஷ், இப்ப வெளியில போயிட்டு திரும்ப உள்ள வந்து ஜாயின் பண்றது, ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஜாயின்னு காட்டும். ஆ ஓகே. ம். ஐஃபோனா? ஆமாமா. ஐஃபோன் இல்ல தான். நீங்க ஆப்ப க்ளோஸ் பண்ணிட்டு யாருக்காச்சும் சென்ட் பண்ணியிருப்பீங்கல்ல மெசேஜ்ல. ஓகே. அது அத கிளிக் பண்ணி ஜாயின் கிளிக் பண்ணி பண்ணுமா? ஜாயின் பண்ணுங்க. ஆனா உடனே பண்ணுங்க. யாருக்குமே சென்ட் பண்ணலையே. இவ ஒரு நிமிஷம் இருங்க. லிங்க் இன்வைட் வியா யாருக்காச்சும் டிஎம். டக்குன்னு அனுப்பிட்டு பண்ணுங்க. ஓகே. பண்ணிட்டேன். இப்ப வந்து நான் வெளியில ஆ போயிரணுமா? வெளியில போயிட்டு ஆப்ப அப்படியே கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆப் பண்ணிட்டு டக்குன்னு உள்ள வாங்க. எப்படி ஆப்ப க்ளோஸ் பண்றது? ஆப்ப ஒரு எப்படி நிமிஷம் க்ளோஸ் இருங்க, ஒரு நிமிஷம் பண்றதுன்னா இருங்க. மினிமைஸ் பண்ணி மேல தூக்குனீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும்.
அப்படி பண்ணனா ஸ்பேஸ் அப்படி பண்ணா எண்ட் ஸ்பேஸ் ஆயிடும். அன்னைக்கு எண்ட் அப்படிதான் ஆவாது. பண்ணேன். நான் அப்படி பண்ணாலாம் எண்ட் ஆவாது. நான் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவேன். டக்குன்னு உள்ள வரணும். ஆனா எக்ஸ்குள்ள டக்குன்னு வந்து மெசேஞ்சர் உள்ள போயிடணும். ரோஷினி சூப்பர் ஐடியா. என்ன இல்ல நான் டெய்லி இதான் பண்றேன். பக்கு என் ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு பக்கு. இல்லையே, வரலையே. ஷேர் த போட்டோ. ஸ்டில் வருது, அப்படிதான் வருதா? இல்ல வரல. இப்போ வரல. காட்டல, காட்டும் போது பாக்கட்டும். ஓகே குட். ஏன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு திரும்ப. மேபி பிகாஸ் ஆஃப் தட்டா கூட இருக்கலாம். மேபி இருந்தாலுமே சரி, இங்க இருக்கிற எல்லாருமே சரி, தயவு செஞ்சு கண்ணை திறந்து பார்த்து வேலை டாப்ல உட்காந்துருக்க பூனைக்குட்டியை ஃபாலோ பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணீங்கன்னா இன்கேஸ் ஸ்பேஸ் எண்டானா கூட இமீடியட்டா ஐல் பி ஸ்கெடியூலிங் அன் அதர் ஸ்பேஸ். நீங்க உள்ள ஜாயின் பண்ணி யூ கேன் பிளேஸ் யுவர் பாயிண்ட்ஸ். பிரதீப் வந்து ரொம்ப நேரமா கை தூக்குறாரு. ஐஸ்வர்யா எஸ் இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப நேரமா பிரதீப் இருக்காரு. நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். எஸ் பிரதீப், சொல்லுங்க பிரதீப். மேம் வைல்ட் கார்டு என்ட்ரி எப்போதுல இருந்து இதாகும், அதை பத்தி கேட்கலான்னு பார்த்தேன். வைல்ட் கார்டு ஐ திங்க் நாளைக்கு தானே ரோஷ், சண்டே எபிசோட்ல தான் வருவாங்கன்னு நினைக்கிறேங்க. இல்ல நாளைக்கு இருக்கு. ஆக்சுவலா இல்ல இல்லையா, நெக்ஸ்ட் சண்டே வீக்கா? நான் பேச கேக்குதா? கேக்குது கேக்குது. சண்டே எபிசோட்ல வருவாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா வைல்ட் கார்டு இன்னைக்கு ஷூட் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க தான். ஸோ 4 பேரும் ஷூட் ஓகே பண்ணாங்க. பிரச்சீன், சாண்ட்ரா, அமித், அப்புறம் அந்த திவ்யா கணேஷ். ஓகே. அம்ருதீனோட எக்ஸ் வரான்னு சொன்னாங்க, அது உண்மையாவது நான் ஒரு இது அதான் பார்த்தேன். திவ்யா கணேஷ் எது அம்ருதினா? கம்ருதீனோட அது ex திவ்யா கம்ருதீன் கணேஷ் சாரி. திவ்யா கணேஷ்னு சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு திவ்யா கணேஷ் கிடையாது, அவர் எக்ஸ். தெரியல, பாப்போம். ஓகே ஓகே ஃபைன். அடுத்த கேள்வி யாரு? ஐஸ்வர்யா சொல்லுங்க. ஐஸ்வர்யா ரொம்ப நேரம் கை தூக்கிட்டு இருந்தீங்க. ஆக்சுவலி ரோஷினி சொல்லிதான் அங்க விஜேஎஸ் வந்துட்டு அவ்வளவு கேள்வி கேட்கறாருங்கிறதே தெரிஞ்சுது. இப்போ நம்ம 1 hour எபிசோட் வச்சு பார்த்தப்போ 5 நாள் இவங்க இவ்வளவு அடிச்சுக்கிறாங்களே, சரி நீங்க என்னதான் பேச அப்படின்னு பார்க்க மாட்டா, அவர் பாட்டு சிலதான், அதாவது இவங்களுக்குலாம் சும்மா ஸ்ட்ரெயிட்டா சொன்னாலே புரியாது. அவரு சுத்தி வளைச்சு பேசுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சம்டைம்ஸ் சிலதெல்லாம் சொன்னாரு பாத்தீங்க. அதெல்லாம் கண்டிப்பா அவங்க மண்டையில ஏறவும் ஏறி இருக்காது. எனக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, ஷோ மேக்கர்ஸ் வந்துட்டு விஜேஸே டவுன் பண்ணி விடுறாங்களோன்னு தோணுச்சுன்னா, இவங்க சொல்றத வச்சு பார்த்தா எடிட்ஸ்லயே முக்காவாசி எல்லாமே போயிடுது போல இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் கண்ணாடி கழட்டிட்டு பேச சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. லைக் அவரு அந்த எக்ஸ்பிரசிவா, லைக் அத காட்டமா அப்படி பேசுறது. இப்போ நீங்க எஸ்டிஆரா இருக்கட்டும், கமலா இருக்கட்டும், கமல் சாரா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு சில சில எபிசோட்ல பார்த்தீங்கன்னா பயங்கரமா பேசியிருப்பாங்க. அட்லீஸ்ட் அந்த மாதிரி பேசினாவாச்சும் ஓகே, ஏதோ லைக் ஓகே அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள கன்வே ஆகும். இவங்க என்ன அப்படியே வந்துட்டு ஆல்ரெடி ஷோ சிரிப்பா சிரிக்குது, இந்த மாதிரி அப்படியே கேஷுவலா ஒரு ஒரு லைன் மாதிரி போட்டு போனா அதோட இம்பாக்ட் உள்ள தெரியவே தெரியாதுல்ல. அது இவங்க என்னதே பண்ணப்பாங்க, திவாகர் உன்னாலதான் ஷோ சிரிப்பா சிரிக்குதுன்னு சொல்லிட்டு பழைய தூக்கி போட்டு போயிட்டே இருந்துருவானுங்க. அதான் பண்ணுவாங்க. பிளஸ் இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி டிரெக்டா சொன்னாதான் புரியும். கம்ருதீனை கடைசியா தெளிவான ஒரு பாயிண்ட் வச்சு கேக்குறாரு. ஷோ அதுலதான் முடிச்சாங்க கரெக்டா? கம்ருதீன் பார்வதி அவ்வளவு சண்டை போடுறாங்க. சண்டை போட்டாலும் அவங்க கிட்ட நேர்ல போய் நின்னு தைரியமா சண்டை போடுறாங்க எல்லாருமே. ஓகே. ஆனா உங்ககிட்ட சண்டைக்கு வர்றதுக்கே உங்களை அவாய்ட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னும் பொழுது இவர் ஒரு பதில் கொடுக்குறாரு. பார்வதி கூட நான் மியூச்சுவலா இவங்களுக்கு எல்லாம் பிடிக்கலன்னா கூட நான் சப்போர்ட்டிவா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல. அதனாலதான் இவங்க என்கிட்ட வரல அப்படின்னு. கிடையாது கம்ருதீன். அத புரிஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். அது உங்களுக்கு ஒரு க்ளூ அப்படின்னதுமே, பார்வதி கப்புன்னு புடிச்சுக்கிச்சு. ஓகே. புடிச்சிட்டு திரும்ப வந்து பேசுறப்ப, இவரு அதே பாயிண்ட்ட சொல்றாரு. அதனாலதான் பரவால்ல. யார் எப்படி இருந்தாலும் பரவால்ல மச்சான். நான் வந்து மியூச்சுவலா உன் கூட ஃப்ரெண்டா இருக்கணும்னு நெனைக்கிறேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப பார்வதி கரெக்ட்டான ஆன்சர் சொன்னாலுமே, ஹி இஸ் ட்ரையிங் டூ அத அவரு ரிஜெக்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாரா? இல்ல உண்மையாலுமே அவருக்கு புரியலன்னு நெனைக்கிறாரா? ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 3, 4 பாயிண்ட் வந்து அவர் வேலிடா வைக்கிறாரு கம்ருதீன். ரொம்ப அழகா தெளிவா பேசுறாரு. ஒரு கண்டஸ்டன்ட் இவங்க எல்லாருமே ஃபேவரட்டிசம் சொல்ற பட்சத்துல, வினோத் கம்ருதீனுக்கு ஐ மீன் ஃபேவரட்டா கூட இருக்கலாம். பட் அவர் பிளேஸ் பண்ண பாயிண்ட் வந்து வேலிடா இருந்துச்சு. தெளிவா பேசும்பொழுது, இந்த பாயிண்ட் வந்து அவர் தெரிஞ்சே தான் பேசுறாரா? இல்லன்னா வந்து அது அப்படி ஷோகேஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால பண்றாரா? அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. டாம் இல்ல